சென்னை திருவான்மையூரில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் நடந்த கொள்ளை முயற்சி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்தில் ஏடிஎம் மிஷினை உடைக்க முயற்சி செய்து கொள்ளை முயற்சி சம்பவம் நேற்று நள்ளிரவு நடந்துள்ளது. நேற்று நள்ளிரவு சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய எல்பி சாலையில் ஏடிஎம் மையத்துக்கு வந்த மர்ம நபர் ஏடிஎம் மையத்தில் காவலாளி தூங்கி இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி ஏடிஎம் மையத்திற்கு உள்ள சென்று தன்னுடைய கைகளாலே ஏடிஎம் மிஷின்களை உடைக்க முயற்சி செய்துள்ளார். உடனடியாக ஏடிஎம் மையத்தில் இருந்த அலாரம் ஒலிக்க தொடங்கியது. அலார சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் உடனடியாக இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து திருவான்மையூர் காவல் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தாங்க. சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்த திருவான்மையூர் போலீசார் கையங்குளமாக ஏடிஎம் மிஷினை உடைக்க முயற்சி செய்த நபரை கையங்குளமாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தன்னுடைய பெயர் ஆறுமுகம் என்பதும் கொள்ளை முயற்சி சம்பவத்தின் போது அவர் முழு குடிபோதையில் இருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மற்றொரு நபரோடு இந்த சம்பவத்தை கொள்ளை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அந்த மற்றொரு நபர் தப்பியோடி இருப்பதும் தப்பியோடிய நபர் குறித்தும் திருவான்மையூர் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. திருவான்மையூர் பகுதியில் ஒரு முக்கியமான சாலையில நேற்று நள்ளிரவு ஏடிஎம்ல கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்திருப்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் கோகுலரமணன்.